ஹாய், சாரி ஃபார் லேட். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து லைனாக வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்புன்றது எங்கே போடுறது அப்படின்னா, ஒரு ப்ரைடுக்கோ ஒரு சம்திங் ஒரு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த ஸ்டார்ட் அப் டிசைன் தான் வந்து மெயின். ஓகேவா? ஸோ அந்த டிசைன் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இந்த லைனுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் உங்களோட ஹேண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி சம் கேப் விட்டுருவோம், ஏன்னா அந்த டிசைன் எவ்வளோ தூரம் போகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட். ஓகே, ஸ்டார்ட் அப் டிசைன் உங்களோட 4 ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிங்கரை இந்த லைன் இருக்கும், இங்கே ஒரு லைன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த லைனோட ஸ்டார்ட்டில் இந்த ஃபிங்கர் இருக்கிற மாதிரி இப்படி வச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஆள்காட்டி விரல் வந்து ஃபினிஷ் ஆகுற இந்த இடம் வரைக்கும் உங்களோட ஸ்டார்ட் அப் டிசைன் இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப்க்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பார்டர் கொடுப்பீங்க. ஸோ பார்டர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டிசைன் பண்ண போதும் அந்த டிசைனை எடுத்து காட்டுறதுக்கு நம்மளுக்கு பார்டர் டிசைன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைனுக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 விரல் வைக்கணும். ஸோ இதுதான் உங்களோட மெஷர்மெண்ட். திரும்பவும் நெக்ஸ்ட்டு என்ன டிசைன் போடுவோம் அப்படின்னா, கிரிட்ஸு, அப்படி இல்லைன்னா ஃபில்லிங்ஸ், பாசிட்டிவ் ஃபில்லிங், நெகட்டிவ் ஃபில்லிங் ஆர் பேசிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஐ மீன் ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸ் வச்சு ஒரு டிசைன் மேக் பண்ணுவோம். அந்த எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் போகிற ஃபங்க்ஷன் பொறுத்து, இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மேரேஜ் தீம் வச்சு சிலது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த தீமை உள்ளே கொண்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்டர் ஃபினிஷ் பண்ணி முடிப்பீங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா பேபி ஷவர் தீம் கொண்டு வருவீங்க, இல்லை என்கேஜ்மெண்ட் தீம் கொண்டு வருவீங்க. இந்த மாதிரி நிறைய தீம் இருக்குது. ஸோ அந்த தீமை கொண்டு வந்து நீங்கள் வந்து டிசைன் மேக் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு நீங்கள் இந்த மாதிரி 4 ஃபிங்கர் வைக்கணும். தென் வந்து பார்டருக்காக 2 ஃபிங்கர் விட்டுறணும். திரும்பவும் அந்த கிரிட்ஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரி 3 ஃபிங்கர் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 ஃபிங்கருக்கு நீங்கள் கிரிட் டிசைன் மேக் பண்ணுவீங்க. திரும்பவும் பார்டர் டிசைன், திரும்பவும் கிரிட்டு அண்ட் பார்டர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்டரோட ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் பாம் டிசைன் ஆர் இந்த மாதிரி நம்ம பாம் டிசைன் படித்தோம் பார்த்தீங்களா, அது இல்லைனா மண்டலா ஆர்ட் வச்சு நீங்கள் இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகுவீங்க. ஓகே, இதுதான் வந்து கையில் நம்ம பண்ண போகிற முக்கியமான ஒரு டிசைன்ஸ். ஓகே, ஸோ இந்த லைனில் தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணுவீங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 ஃபிங்கருக்கு இந்த மாதிரி இடம் விட்டுட்டு பார்டர் லைன், ஒரே ஒரு திக் லைன் ஆர் தின் லைன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த டிசைனை எப்படி மேக் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைனை பொறுத்து, ஒருவேளை மேலே ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லைன் தின்னாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் ஐ மீன் நெகட்டிவ் ஃபில்லிங்னா கோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து தின் லைன் மட்டும் போட்டால் போதும். இல்லை நான் வந்து மேலே இந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல திக் லைன் போடும்போது அது கொஞ்சம் எலிகண்ட்டாக எடுத்து காட்டும், அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி பார்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிசைனே மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி என்ன டிசைன் கொடுக்குறனோ இந்த டிசைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே பார்டர் வந்து நான் போட்டுருவேன். பார்டர் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் இதை விட இது கொஞ்சம், அதாவது இது இப்படி வைக்கிறோம் அப்படின்னா கிரிட்ஸுக்கு 3 ஃபிங்கர்ஸ் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றிட்டு பேசிக் ஐ மீன் எலிமெண்ட்ஸ் வச்சு எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சென்டர், ஓகே, சென்டரில் இந்த மாதிரி லைனோ ஆர் ஹார்ட்டோ ஆர் ஏதோ ஒரு பாக்ஸ் ஒரு இதை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ மேரேஜாக இருந்தால் நம்ம படித்த அந்த மேரேஜ் தீமில் அந்த ட்ரம்ஸு அண்ட் நாதஸ் வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்கேஜ்மெண்ட்னா ரிங் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேபி ஷவர்னா பேபி சம்மந்தப்பட்டது எதனா இங்கே ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிரிட்ஸு ஆர் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதனா வச்சு இந்த சைடை ஃபில் பண்ணுவீங்க. அப்படி இல்லை நான் இந்த மாதிரி தீமே எதுவும் யூஸ் பண்ணல, நான் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு மெஹந்தி போட போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கிரிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கிரிட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸும் யூஸ் பண்ணலாம்.
கிரிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்ம படித்த பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாசிட்டிவ் ஃபில்லிங், ஓகே, அந்த இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு இது தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதில் எந்த டிசைன் வேணால் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். தென் திரும்பவும் பார்டர். ஓகே, ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட்டு வந்துடும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்டர் வரும். ஓகே, தேர்ட் ஒன் சேம் இதில் இருக்க எது வேணால் வரும். ஃபோர்த் திரும்பவும் உங்களுக்கு பார்டர் வரும். ஃபோர்த் திரும்பவும் கிரிட்ஸ் ஆர் சம்திங் இங்கே பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி கை போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பாம் டிசைன், 2 ஆப்ஷன், பாம் டிசைன் ஆர் மண்டலா டிசைன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஃபிங்கர் டிசைன்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் அண்ட் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் பேசிக் தியரி இது தான். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெஹந்தி எப்படி வைக்கணும் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி போடலாம், ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு 5 டிசைன் 6 டிசைன்ஸ் கிட்ட நான் கொடுக்குறேன். அதை தாண்டியும் உங்களுக்கும் சம் டிசைன்ஸ் வந்து கிடைக்கும், அதை ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் சொன்ன மாதிரி தின் லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த தின் லைனுக்கு மேலே நான் வந்து ஹம்ப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹம்ப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த லைனோட சென்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சென்டர் எடுத்துட்டு அந்த சென்டரில் ஒரு ஸ்விரில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்விரில் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்விரில் போட்டுட்டு ஸ்விரிலுக்கு மேலே ஹம்ப்பு. ஸோ டபுள் லேயரில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலே பெரிய பெரிய ஹம்ப். ஓகே, ஸோ இந்த டிசைன் நம்ம எப்பயுமே போடுறது தான். அதில் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுன்றதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இதுக்கு மேலே ஆர்க். ஸோ இப்போது இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மேலே தின் லைன் ஓகே. ஸோ இன்னொரு தின் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போது இதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்து அந்த லைனில் ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனில் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹம்ப் போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹம்ப் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம எப்படி இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து அவுட்டர்ஸ் திக் லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா அது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் இருந்து லீஃப். ஓகே. இந்த மாதிரி லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் லைன் கொடுத்துக்கோங்க லீஃப்க்கு. அண்ட் இதுக்கு மேலே ஆர்க், ஹம்ப், ஓகே. தென் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி ஒரு ஆர்க்கு, அண்ட் இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணி ஒரு ஆர்க்கு, அண்ட் இங்கேருந்து இந்த மாதிரி திலகம் ஷேப். ஓகே. இந்த இடத்துல வெயின்ஸ் 4 sides. ஓகே. ஸோ இப்போ சைடில் இங்கேருந்து அந்த பெரிய ஸ்விரல் அண்ட் லீஃப். திரும்பவும் ஸ்விரல் போட்டுக்கலாம். and leaf.
ஓகே, திரும்பவும் சுருள். லீஃப். ஓகே, ஸோ இது அப்படியே இந்த பக்கம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ப்ரில் லீஃப்னு கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் நல்லா ஒட்டி போடுங்க. ஓகே, அண்ட் உங்கள் லீஃபை விட ஸ்ப்ரில் வந்து பெருசாக இருக்கணும். நான் இது போட்டிருக்க தப்பு, ஆக்சுவலி இந்த சைஸில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு லீஃப்க்கு நம்ம எப்பயுமே லைன் போடுறத மறந்துடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு தென் ஃபைனலாக வந்து திக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு திக் பண்ணுறது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவுட்டர்ஸ் மட்டும் திக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவுட்டர்ஸ் மட்டும் திக் பண்ணி விடணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்ப்ரில் போடும்போது இந்த இடத்துல ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த இடத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி விட்டுருக்கணும். அண்ட் லீஃப் ட்ரா பண்ணும்போது கீழே கேப் ஃபார்ம் ஆகிருந்தால் அதையும் வந்து ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன். பேசிக்கான நம்ம எப்பயுமே போடுற ஸ்ப்ரில் ஹம்ப் வச்சு போட்டிருக்க ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன். ஓகே, இது ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் டிசைன்ஸும் கூட. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன், ஓகே, செகண்ட் ஒன் பார்த்துடலாம். செகண்ட் ஒன் வந்து சேம் இதே மாதிரி, பட் வந்து இந்த மாதிரி லைன் ட்ரையாங்கிள் லைன் போட்டு டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கையிலே வந்து நம்ம இங்கே பார்டர் டிசைன் ஹரிசாண்டல் லைன் கொடுப்போம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் லைனில் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டிசைன் ஸ்டார்ட் அப் வந்து இங்கே முடிச்சுட்டு பார்டர் வந்து இதே மாதிரி கிராஸ்லேயே கொடுத்துட்டு அடுத்த டிசைனை வந்து இப்படி மேக் பண்ணிவிட்டு போவோம். அதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதுக்கான வீடியோ வந்து தனியாக போடுறேன். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு கீழே இதோட முடிச்சிடுறேன். பட் நம்ம வந்து இங்கே தின் லைன் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக இதில் நம்ம பார்டர் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ தின் லைனுக்கு அப்புறம் பார்டர் லைனில் என்ன ஆகும் அப்படின்னா திக் லைன் உங்களுக்கு வந்து வரும். கரெக்டாக? ஸோ திக் லைன் போட்டுட்டு திரும்பவும் தின் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் நான். ஆர் நீங்கள் நம்ம படிச்சிருக்க பார்டர் டிசைன் எது வேணாலும் இங்கே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அங்கே ஹரிசாண்டலாக போட்டதை இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக போட்டிருக்கோம். ஓகே,
ஸோ இதில் வந்து இந்த கார்னர், ஓகே, இந்த கார்னரில் நம்ம வந்து லோட்டஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லோட்டஸ் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த கான்செப்ட்லேயே இங்கே திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த லோட்டஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அண்ட் அந்த சர்க்கிள் வந்து 2 சைடும் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இது இப்படி ஜாயின் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு பார்டர் லைன் மாதிரி, இப்போது தின் லைன் போட்டிருக்கோம், சென்டரில் திக் லைன். ஓகே, ஸோ ஃபைனலாக இதுக்கு மேலே தின் லைன். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹம்ப்பு. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹம்ப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபைனலாக இந்த டிசைனுக்கு எப்படி நம்ம வந்து அவுட்டர்ஸ் கொடுத்தோமோ அதே கான்செப்டில் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, சேம் இதோட சென்டரில் நான் இங்கே வந்து லீஃப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லைன்ஸ், தென் இப்போது ஹம்ப் மட்டும் போட போகிறேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ஹம்ப்பு, இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ஹம்ப்பு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.
ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இந்த சைடும் இப்போ போட்டுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஸ்ப்ரில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் 2 ஸ்ப்ரில்லுக்கும் நடுவில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. எல்லா சர்க்கிளும் சேம் சைஸில் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து இங்கே நம்ம எப்படி திக் பண்ணோமோ அதே மாதிரி திக் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஓகே. திக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரெஷர் ஹெவியாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கோன் நல்லா விழுகும். ஸோ அதை வச்சு ப்ரெஷர் கொடுத்து அவுட்லைன் கொடுக்கணும். ஓகேவா? நார்மல் ப்ரெஷரே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு திக் பண்ண மாதிரியே இருக்காது, மேலே திரும்பவும் ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை கரெக்டாக கொடுங்க. ஓகே. உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நான் திக் பண்ணியிருக்கிறது. ஓகே. ஸோ இப்போது சேம் உள்ளே இந்த மாதிரி இருக்க கேப் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு டிசைன் வந்து ஹைலைட் ஆகிட்டு காட்டும், இல்லைனா வந்து பார்க்க பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. தென் சர்க்கிள் போடுற இடத்துலையும் கேப் இருந்துச்சு, இதோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. கேப் இல்லைனா ஓகே, இருந்துச்சுன்னா ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம இப்போது இந்த இடத்துல வந்து லோட்டஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த டிசைனே என்னென்னா சென்டரில் லோட்டஸ் வரைஞ்சிட்டு இந்த இடம் எல்லாமே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும்.
ஓகே, ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனல் லுக் இது தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த பார்டரை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். பார்டர் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம தின் லைன் போட்டிருக்கோம். சேம் ஒரு பார்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோமோ அதே கான்செப்ட், ஆனால் ட்ரையாங்கிளில் நீங்கள் போட போகிறீங்க. இப்போது தின் லைனுக்கு அடுத்தது என்ன லைன் வரும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், திக் லைன். ஓகே, ஸோ இப்போது அந்த திக் லைன் தான் வந்து நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு தின் லைன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹம்ப்பு ஆர் சம்திங் இங்கே டிசைன்ஸ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த கையில் கீழே டிசைன்ஸ் போட்டுகிட்டே அப்படியே வந்து போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம 2 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் 2 டிசைன் தான் போட்டிருக்கேன். பட் இதுவே வந்து 30 minutes கிட்டே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வீடியோ ஸ்டார்டப்பே உங்களுக்கு வரும். ஸோ பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.